அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 2025 26ஆம் ஆண்டிற்கான புதிய போஸ்ட் ஆஃபீஸ் வேலைவாய்ப்புக்கான இந்திய அஞ்சல் துறையிலிருந்து வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் தாங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 98,000த்திற்கும் மேற்பட்ட வேக்கன்சி அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. இதில் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக தான் இந்த வேக்கன்சி நமக்கு அஃபிஷியலாக கிடச்சிருக்குதுங்க. இதில் தமிழ்நாடுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 32,000த்திற்கும் மேற்பட்ட வேக்கன்சி அஃபிஷியலாக கிடச்சிருக்குதுங்க. இதில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளவு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க, இதில் நமக்கு 3 வகையான போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் கிடச்சிருக்குதுங்க. பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், டக் சேவாக் அதாவது ஜிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 வகையான போஸ்டிங்க்கு நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. அதற்கு முன்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்தில் 2 தடவை நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க நமக்கு ஒரு வருஷத்தில் 2 தடவை நோட்டிஃபிகேஷன் விடுறதுனால ஒரு தடவை மிஸ் ஆனாலும் இன்னொரு தடவை அதை ஈஸியாக வேலையை வாங்கிக்க முடியும். அதே மாதிரி இந்த 3 வகையான போஸ்டிங்கில் நம்ம எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணணும், எவ்வளவு மார்க் எடுத்திருக்கிறவங்க எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணணும், எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணால் ஈஸியாக நமக்கு இந்த வேலை கிடைக்கும் அப்படின்றத முழுமையான தகவலும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்புக்கு நம்ம எந்த தேதியிலிருந்து விண்ணப்பிச்சுக்கலாம், அதே மாதிரி யார் யாருக்கு இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையில் முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருக்கிறவங்களுக்கு இதில் என்ன முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, அதே போல் இதற்கு மினிமம் என்ன சம்பளம், ஒவ்வொரு போஸ்டிங் வாரியாக இந்த சம்பளம் எவ்வளோ இருக்கும், அதே மாதிரி நம்ம எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணால் நமக்கு அதிகமான சேலரி கிடைக்கும், அதே மாதிரி இதில் ஏஜ் லிமிட் எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜ் வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம், அப்ளை பண்ணுறதுக்கு எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரைக்கும் விண்ணப்பிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதே போல் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை, என்னென்ன டாக்குமெண்ட்டு என்னென்ன ஃபார்மெட்டில் இருக்கணும், அது எப்படி நம்ம சப்மிட் பண்ணணும், நம்ம மொபைல் ஃபோன்லேயே எப்படி நம்ம விண்ணப்பிச்சுக்கிறது. ஸோ அதே போல் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும், இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை நிறைய தடவை நான் அப்ளை பண்ணிட்டேன், எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது, நான் எப்படி தாங்க விண்ணப்பிக்கிறது, ஸோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மன உளைச்சல் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சொல்யூஷனாக இருக்க போகுது. அதே மாதிரி நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தி ஈஸியாக எப்படி இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை நம்ம வாங்குறது அப்படின்றத முதற்கொண்டு தெளிவாக துல்லியமாக இந்த ஒரு வீடியோ முழுக்க இருக்க போகுதுங்க. சரிங்களா? தொடர்ந்து வீடியோவை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான தகவலும் தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? சரி, ஓகே. இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க என்னென்னா, இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் தாங்க இது கொடுத்துருக்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு தமிழ்நாடு முழுக்க 98,000த்திற்கும் மேற்பட்ட வேகன்சி வந்திருக்கு. இதில் தமிழ்நாடுக்கு மட்டும் 32,500 வேகன்சிங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த வேலைவாய்ப்பு எந்த துறையிலேருந்து வந்திருக்கு அப்படின்னா, எல்லாருக்குமே தெரியும், இந்திய அஞ்சல் துறையிலிருந்து தான் இந்த வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக வந்திருக்குங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங்லாம் நமக்கு கிடச்சிருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3 வகையான போஸ்டிங்கு தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. அது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிராமின் டக் சேவாக் அதாவது ஜிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, அடுத்ததாக பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் பிபிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க, அடுத்ததாக அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் ஏபிபிஎம். அது இந்த 3 வகையான போஸ்டிங்கு தான் நம்ம விண்ணப்பிக்க போகிறோம். இதை தான் நம்ம முழு ஸ்ட்ராட்டஜியும் பயன்படுத்த போகிறோம். சரிங்களா? ஸோ டோட்டலாக நமக்கு 32,500 வேக்கன்சி 38 மாவட்டத்துக்கும் சேர்த்து தான் கொடுத்துருக்குறாங்க. இதில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்றதை தெளிவாக பார்ப்போம். அடுத்ததாக அப்ளை மெத்தடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மெத்தட் தான் சொல்லியிருக்கிறாங்க. இது ஆஃப்லைன் மெத்தட் கிடையாது, நம்ம ஆன்லைனில் தான் பண்ணியாகணும். அடுத்ததாக யாரெல்லாம் இந்த வேலைவாய்ப்புக்கு நம்ம விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, ஆல் இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவருமே இந்த வேலைவாய்ப்புக்கு நம்ம விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ முக்கியமாக பெண்களுக்கு அதிகப்படியான வாய்ப்புகளும் முன்னுரிமையும் கிடைக்கும். சரிங்களா? அடுத்ததாக இதற்கான சம்பளம், இதற்கு பர் மந்த்துக்கு எவ்வளவு சேலரி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க,
ஸ்டார்டிங்கே 3 போஸ்டிங்கும் ஒவ்வொரு ஒரு 1000 500 தான் பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ வந்து பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு 10,000 சேலரி இருக்கானா, அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு 9,500 இந்த மாதிரி தான் வந்து ஒரு 500 1000 தான் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். மற்றபடி பெருசாக ஒன்றும் இருக்காதுங்க. சேலரின்னு பார்த்தோம்னா 10,000லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 29,000 வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜென்ரலாக இருக்கிறவங்களுக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் சேலரியாகவும் 50,000லேருந்து 1,00,000 வரைக்கும் கூட வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. சரிங்களா? அடுத்ததா எல்லாருமே எதிர்பார்க்கறது இந்த ஏஜ் லிமிட். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஏஜ்லேருந்து நாங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம், ஸோ இதில் வந்து ஏஜ் லிமிட் என்னன்னு சொல்லி கேட்பீங்க இல்லையா? ஸோ இதற்கு வந்து மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 18 வயசில் இருந்து, சரிங்களா, 18 வயசில் இருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவருமே விண்ணப்பிச்சுக்கலாம். மெயினாக இதில் வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ இந்த 3 வகையான ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு 5 வருஷம் வயது தளர்வு கொடுத்துருக்குறாங்க. அதாவது 40லேருந்து 43 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கிற மாதிரி. சரிங்களா? ஒருவேளை நீங்கள் இந்த 3 கேட்டகரியிலும் இல்லாமல் ஓபிசியில் வருவீங்க இல்லையா? ஓபிசியில் யாரெல்லாம் வருவீங்கன்னா பிசி, எம்பிசி, பிசிஎம், பிசிஏ, எஸ்சிஏ இவங்கெல்லாம் ஓபிசியில் தான் செலக்ட் பண்ணி விண்ணப்பிச்சுப்பீங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 வருஷம் வயது தளர்வு, அதாவது 40லேருந்து 43 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ளிகேஷன் ஃபீஸ். இந்த அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ இந்த கேண்டிடேட்டில் வரவங்களுக்கு எந்த விதமான ஃபீஸ் கிடையாது. ஃப்ரீயாக நம்ம விண்ணப்பிச்சுக்கலாம். அதுவே நீங்கள் ஓபிசியில் கேண்டிடேட்டில் வருவீங்க, இப்போ யாரெல்லாம் ஓபிசியில் வருவீங்கன்னு சொன்னோம் இல்லையா, இவங்க எல்லாமே 100 ரூபா வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸை வந்து ஆன்லைன்லேயே பே பண்ணணும். அது வந்து டெபிட் கார்டு மூலிமா நீங்கள் பண்ணிக்க முடியும், நெட் பேங்கிங் மூலிமா பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாமே ஆன்லைன் பேமெண்ட் தான். அடுத்ததா செலெக்ஷன் ப்ராசஸ். இந்த செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் 10வது மார்க்கு, சரிங்களா, நம்முடைய 10ஆம் வகுப்பு மார்க்கை வச்சு தான் இதில் மெரிட் லிஸ்ட் வந்து போடுவாங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். இதில் ரெக்கமெண்டேஷனோ இல்லை காசு கொடுத்து வாங்கிடுவாங்களோ அந்த விதமான பயமே வேண்டாம் யாருக்குமே. சரிங்களா? இதில் நேர்மையாக செலெக்ஷன் பண்ணுறது இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலை வாய்ப்பு தான். அதனால் வந்து யாருமே ரெக்கமெண்டேஷன் மூலிமா வாங்கிடுவாங்களோ காசு கொடுத்து வாங்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு யாரும் பயப்பட வேண்டாம். உங்களுடைய மார்க் எடுத்திருந்தீங்க, நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மெரிட் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து மெரிட் லிஸ்ட்டில் வரணும், எனக்கு கண்டிப்பாக அரசு வேலை வேணும், கட்டாயம் எனக்கு இந்த வேலை கிடைக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிப்பீங்க இல்லையா? நான் 2-3 தடவை விண்ணப்பிச்சிட்டேன், ஆனால் எனக்கு கிடைக்கல, நான் இப்போ என்ன பண்ணுறது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணுறதுல நீங்கள் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா எனக்கு கண்டிப்பாக அரசு வேலை வேணுன்றவங்க இதை தான் பண்ணணும். அது என்னென்னா கிராமின் டக் சேவாக். இந்த போஸ்டிங்கை எல்லாருக்குமே சூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சேலரி வந்து கம்மி. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இப்போது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு 12,000 சேலரினா இந்த கிராமின் டக் சேவாக்கு 10,000 தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இதனால் வந்து 2,000 தான் டிஃப்ரென்ஸ். ஆனால் வந்து கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும். ஸோ அப்படின்ற போது நம்ம வந்து கண்டிப்பாக ஜிடிஎஸ் கிராமின் டக் சேவாக் இந்த போஸ்டிங்கை யாரெல்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு கண்டிப்பாக அரசு வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாரும் இந்த கிராமின் டக் சேவாக் போஸ்டிங்கை விண்ணப்பிச்சுக்கோங்க. சரிங்களா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களுடைய சிக்னேச்சர், ஆதார் கார்டு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, எஜுகேஷன் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், டிசபிலிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், செல்ஃப் கிளாரிஃபிகேஷன் பை டிரான்ஸ்ஜெண்டர் கேண்டிடேட்ஸோட சர்டிஃபிகேட், ஏஜ் ப்ரூஃப்காக உங்களுடைய 10வது மார்க் ஷீட்டு, அடுத்தது என்ஓசி சர்டிஃபிகேட், இது எல்லாமே ரொம்ப அவசியமானதுங்க. எல்லாருமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? வரக்கூடிய 1ஆம் தேதியிலிருந்து இந்த ஜிடிஎஸ் வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதே போல் நம்ம அப்ளை பண்ணுற வீடியோஸும் கொடுத்துருவோம், அதை பார்த்தும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.